சர்க்கார் சாமக்குளம்னு ஒரு இடம் இருக்கு. சாமக்குளம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம். ஆக்சுவலா அது சாம்பல் களம்னு பேர். அதுக்கு பேரு சாம்பல் களம். என்னைக்குமே வந்து இந்த விலங்குகள் அல்லது இந்த ஆடு மாடுகள் கால்நடைகள்லாம் மேயக்கூடிய இடம் வந்து நத்தம்னு சொல்லுவாங்க. யாருக்காவது இலவசமா நம்ம பட்டா கொடுக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நத்தம் பகுதியை தான் பட்டாவா கொடுப்பாங்க. அப்படி அந்த சாம்பல் களம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த அரசு மக்களுக்காக பட்டா போட்டு கொடுக்கும் போது சர்க்கார் சாம்பல் களம் அப்படின்னு மாறிச்சு. சர்க்கார்னா அரசு, அரசை எடுத்துக்கொண்டபடியால் அந்த இடம் வந்து சர்க்கார் சாம்பல் களம் அப்படின்னு வந்தது. சர்க்கார் சாம குளம்னு மாறி இன்னைக்கு அதுவும் சுருங்கி எஸ்எஸ் குளமா மாறிடுச்சு. இந்த சாமி கண்ணு வின்சென்ட் ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உக்கடம் டு நம்ம அந்த டவுனால் வர பாதைக்கு பேர் வந்து வின்சென்ட் ரோடு நம்ம சொல்றோம். அந்த இடங்கள்ல ஆரம்பத்துல ஒரு ராணுவ வேலைகள்ல செஞ்சுட்டு இருந்தவர் அந்த வின்சென்ட் சாமிக்கண்ணு அதை உதறிட்டு தனியா வந்து பல இண்டஸ்ட்ரி உருவாக்குறாரு. முதல்ல ஒரு தேட்டர் கட்டினது அவர் தான். வெரைட்டி ஹால்னு முதல் தேட்டர் அவர் தான் கட்டுறாரு. இன்னைக்கு டிலைட்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பஞ்சாலைகள்லாம் வச்சிருந்தாரு. அந்த பஞ்சாலைகளை வந்து எப்படி வந்து ரன் பண்ணார் அப்படின்னா பெரிய இந்த ஜென்ரேட்டர்னு சொல்லக்கூடிய ஆயிலை யூஸ் பண்ணி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த ஜென்ரேட்டரை வச்சு தன்னுடைய மிஷின்ஸ் ஒர்க் பண்றதுக்கான தேவையான மின்சாரம் போக மிச்சமீதி நிறையா மின்சாரம் இருந்ததுனால அந்த மிச்சமீதி மின்சாரத்தை நகர சபைக்கிட்ட எழுதி கேட்குறாரு. அதாவது நான் உங்களுக்கு தரலாமா, நீங்கள் எதுக்காவது பயன்படுத்துறீங்களான்னு கேட்குறாரு. அப்புறம் நகர சபையை வந்து சரின்னு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மின்சாரத்தை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இந்த லைட்டெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. அதாவது கோயம்புத்தூரில் சில முக்கியமான இடங்கள்ல 1932 37 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 மின்சார பல்புகளை எரிய விடுறாங்க. அதற்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் வந்து மின்சாரத்தை தயாரிப்பதற்கான ஒரு டேமை கட்டுறாங்க. அது வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா நம்ம நீலகிரியில் பாய்க்கரைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அருவி இருக்கு. அவங்களுடைய வாயில பாய்க்கரை அப்படின்னு நுழையல, பைக்காரான்னு நுழைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம பைக்காரான்னு தான் சொல்றோம், ஆனா வந்து உண்மையான பேர் பாய்க்கரை. ஸோ அங்கிருந்து அந்த மின்சாரத்தை எடுத்து அவங்க நேராக கொண்டு வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டவர்ஸ் எல்லாம் வச்சாங்க. ஸோ அங்கே இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 தெருவிளக்குகளுக்கு அவங்க வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் 1947 கிட்டத்தட்ட ஒரு 4600 தெருவிளக்குகள் வச்சு கரண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம முன்னேறணும். இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எப்போ மின்சாரம் வந்தது அப்படின்னா 1932. அதற்கு காரணமா இருந்தவர் யாருன்னு பார்த்தா சாமிக்கண்ணு வின்சென்ட். தென்னிந்தியாவிலேயே முதல்ல தேட்டர் கட்டினது நம்ம ஊர் தான். அது ரொம்ப முக்கியம். அந்த வெரைட்டி ஹால் தான் முதல் இது. அதே மாதிரி ஸ்டூடியோ உருவாக்குனது அவர் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், தன்னுடைய இராணுவ வேலையை உதறிட்டு பத்திரிகை தொழில் ஆரம்பிச்சாரு. இன்றைய சமாச்சாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் முதலா நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு மால் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம அந்த ப்ரூக்ஃபீல்டை சொல்லுவோம். ப்ரூக் மால்னு சொல்லுவோம், ப்ரூக்ஃபீல்டு மால்னு சொல்லுவோம். அது ஒரு காலத்துல மிகப்பெரிய ஒரு குளமா இருந்த பகுதி அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? குளம் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய ஒரு பனம் காடா இருந்திருக்கு. பனம் மரம் இருக்கு இல்லையா, அந்த காடா இருந்திருக்கு. எப்படின்னா இந்த கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் அந்த ரயில் பாதை போகுது இல்லைங்களா, அதை ஒட்டி 2 மேம்பாலம் வரும். அதாவது அவினாசி மேம்பாலமும் வரும், வடகோவை மேம்பாலமும் வரும். இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரை 2ஆ பிரிக்குது. அப்போ இந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடம் அந்த காளீஸ்வரா மில்லுல இருந்து சிந்தாமணி இருக்கு இல்லைங்களா, வடகோவை வரைக்கும் கிட்டத்தட்ட பெரிய குளம். அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேவாங்கர் பள்ளி, அதுக்கு பக்கத்துல வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குளமா இருந்தது. இன்னைக்கு கூட ஒரு சர்ச் இருக்கும் அந்த இடத்துல. அந்த சர்ச்செல்லாம் வந்து குளத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு தான். இப்ப பெரிய குளமா இருந்த அந்த இடத்துல அன்னைக்கு இருந்த நகர நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா சுத்தி பனம் மரத்தை வந்து நட்டு வச்சாங்க. அந்த பனம் மரம் தான் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து பெரிய காடா மாறி அந்த இடத்துல சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள், சின்ன சின்ன விலங்குகள் கூட நிறையா வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த பனைமரத்துல விளையக்கூடிய அந்த பனங்காய், நொங்கு, இந்த மாதிரியான சமாச்சாரங்களை எல்லாம் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாணிபம் செஞ்சிருக்காங்க, வித்து அல்லது வாங்கி. அப்போ அந்த இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தண்ணி வராத அளவிற்கு மூடி அதற்கு பிறகு இந்த ரயில்வே 1906 போடுறாங்க இல்லையா, இந்த 6க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளம் மறைஞ்சு அந்த பனங்காட்டெல்லாம் அழிச்சு அதற்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரூக்ஃபீல்டு, காளீஸ்வரா மில்லு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க வந்து கட்டுறாங்க.
அதனாலதான் இன்னைக்கும் அதை தொட்டக்கூடிய இடங்கள்ல காட்டூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது காட்டூர் அப்படின்னா என்னன்னா பனங்காட்டூர். அன்னைக்கு வந்து பணம் காட்டூர்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு காட்டூர் அப்படின்னு நம்ம சுருக்கிறோம். ஸோ அதனுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூக் ஃபீல்டு அப்படிங்கிற அந்த மால் ஒரு குளத்தின் மேலே தான் நிற்கிது.